என்ன மக்களே சுற்றி பேக்காக இருக்குது நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வரப்போகிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக அமெரிக்கா வர்றதுக்கும் ஒரு சாதாரண ஒருத்தருங்க இல்லைனா ஒரு செகண்ட் வாட்டியோ தேர்ட் வாட்டியோ வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது என்ன நிறைய வித்தியாசம்னா 23 கிலோ வித்தியாசம். என்னடா அது 23 கிலோ அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னா 3 செக்இன் பேக் அலோடு. அதுவே நீங்கள் செகண்ட் வாட்டி தேர்ட் வாட்டிலாம் வரும்போது டிக்கெட்டை பொறுத்து முக்கால்வாசி நேரம் 2 செக்இன் பேக் அலோடாக இருக்கும், ஒரு கேரி ஆன் பேக் அலோடாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல இது எல்லாமே வந்து செக்இன் பேக். இங்கே மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே சாதா ஸ்கூல் பேக் மாதிரி இல்லை ஒரு கேம்பிங் பேக் மாதிரி, அது வந்து கேரி ஆன் பேக். இப்போ வந்து ஒரு செக்இன் பேக்குக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்குது. மேக்ஸிமமாக ஒரு செக்இன் பேக்குன்றது இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கலாம், இவ்வளோ விட்த்து தான் இருக்கலாம், இவ்வளோ திக்னஸ் தான் இருக்கலாம் அப்படின்றது இருக்குது. அதுதான் நீங்கள் வந்து அதுக்கு கீழே தான் உங்களோட பேக்கோட டைமென்ஷன்ஸ் இருக்கணும். அது ஒரு அளவில் வந்து அது ஒரு லிமிட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட்டில் 23 கிலோ, அதாவது 23 கிலோக்கு அதிகமாக இந்த பேக்கில் இருக்க பொருள் இருக்கக்கூடாது. ஒரு கிலோ அரை கிலோ முன்ன பின்ன இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப வித்தியாசம் இருந்தால் கண்டிப்பாக எடுக்க சொல்லுவாங்க, இல்லை அதிக காசு பே பண்ண சொல்லுவாங்க. அது தேவையே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதிக காசு பே பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. இங்கே எல்லா பொருளும் கிடைக்கும். வெயிட் இருக்குது, எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்தவொடனே வாங்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோமோ அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என் கிளாசெட்டில் இருக்க ட்ரெஸ்ஸே எடுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கிளாசெட்டில் இருக்க ட்ரெஸ்ஸே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக ட்ரெஸ் வாங்கிக்கலாம். முக்கியமான விஷயம் ஜீன்ஸ் பேண்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு பிளாக் கலரில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு வித்தியாசமான கலரில், இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 3 கலரில் இருக்கா, ஒரு 3 ஜீன்ஸ் பேண்ட்டு, மினிமமாக 3 ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தே ஆகணும். அதனால் 3 ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்துக்கிறேன். ஜீன்ஸ் பேண்ட்டில் என்ன ஒரு சௌகரியம்னா, நீங்கள் கிளாஸுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் துவைக்காமல் கொள்ளாமல் அப்படியே போட்டுட்டு வந்துடலாம். அதனால் ஒரு 4-5 நாளைக்கு ஒரு வாட்டி துவைச்சா கூட நல்லாவே இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஜீன்ஸ் பேண்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நீங்கள் ரொம்ப ஃபார்மலாலாம் ட்ரெஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இன்டர்வியூ போகும்போது மட்டும்தான் ஃபார்மலாக ட்ரெஸ் போடணும். அதனால் வந்து நான் 2 செமி கேஷுவல் ஷர்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து 3 ட்ராக் பேண்ட் எடுத்துக்கிறேன். அதாவது வீட்டில் இல்லை கிளாஸுக்கு போகும்போது கூட இதுலேயே தான் போட்டுட்டு போகலாம். கிளாஸ்லாம் வந்து இதான் போடணும் அதான் போடணும்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் ட்ரௌசரே கூட கிளாஸுக்கு போட்டு போயிருக்கேன். அதனால் 3 ட்ராக் பேண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹாஃப் கை டிஷர்ட்டுங்க. அது வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் டெய்லி அதை தான் போட போகிறீங்க. கிட்டத்தட்ட வெயில் காலம் இருந்தால் நீங்கள் போகிற இடம் பொறுத்து இதெல்லாமே மாறும். ஆனால் ஹாஃப் கை டிஷர்ட் வந்து நீங்கள் குளிர் இடம் போனால் கூட போட்டுப்பீங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஜர்க்கின் போடுவீங்க. அது உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 10 ஹாஃப் ஸ்லீவ் டிஷர்ட் எடுத்துப்பேன். அதை வச்சுக்கலாம். இந்த ஷர்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக இதில் வைக்கலாம். இப்போ 10 ஹாஃப், ஏற்கனவே வந்து 3 ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு 4 ட்ராக் பேண்ட்டு, ஒரு 10 ஹாஃப் ஸ்லீவ் டிஷர்ட்டு, 2 ஷர்ட் எடுத்துருக்கோம். இன்னர் வியர் நிறைய தேவைப்படும். அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் துவைப்போம் அப்படின்றதால நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வந்து பனியனும் பாக்ஸரும், நான் பாக்ஸர் போடுறேன், நீங்கள் வந்து வேறு எதுனா போடுறதா இருந்தால் அது. இன்னர் வியர் வந்து ஒரு 10 செட்டு எடுத்துக்கோங்க. 10 செட்டு எடுத்துக்கிட்டால் தாராளமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்னர் வியர் எடுத்தாச்சு, ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தாச்சு, ட்ராக் பேண்ட் எடுத்தாச்சு, டிஷர்ட் எடுத்தாச்சு, செமி ஃபார்மல் ஷர்ட்ஸ் எடுத்தாச்சு. டவல் வந்து ஒரு 2 டவல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வீடியோவில் எல்லாமே காட்டல, ஆனால் ஒரு 2 டவல் எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமாக ஒரே ஒரு கோட் சூட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபார்முலாக நேவி ப்ளூ கலர்லேயே எடுத்துக்கோங்க. ஏன்னா கோட் சூட்டை பொறுத்த வரைக்கும்
எப்பயுமே நீங்கள் வாங்குற முதல் கோட் சூட் வந்து நேவி ப்ளூ கலரில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஸ்டாண்டர்டான கலர் கோட் சூட்டில். அதுக்கு அடுத்தது வந்து கிரே கலர். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குற சூட் வந்து ஒரு நேவி ப்ளூ சூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சூட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டவலு, இன்னர்வியர் 10 செட்டு, டவல் 2, ட்ராக் பேண்ட் ஒரு 5, ஜீன்ஸ் பேண்ட் ஒரு 4, ஹாஃப் கை டிஷர்ட் ஒரு 10, செமி ஃபார்மல் ஷர்ட் ஒரு 3-4, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹுட் வச்ச ஜாக்கெட் குளிருக்கு போட்டு போகிறதுக்கு, மழைக்கு இல்லை குளிருக்கு, அந்த மாதிரி இது ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹுட்டி வச்சது. இதை நான் இங்கே வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு உள்ளே பார்க்குறதுக்கு மறையாது. அதுக்கப்புறம் ஃபார்மலாக ஒரு பேண்ட்டுங்க, ஃபார்மல் பேண்ட் ஒன்று, ஃபார்மல் ஷர்ட் ஒன்று, ஒரு ஃபார்மல் பேண்ட்டும் ஃபார்மல் ஷர்ட்டும். இது ஒரு நீங்கள் 2 செட் கூட எடுத்துக்கலாம். ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ எடுத்தால் போதும். இதுதான் ட்ரெஸ்ஸு. டவலு, ஃபார்மல் செட்டு வந்து ஒரு 2, கேஷுவல் செட்டு வந்து ஒரு 4, அதாவது 4 ஜீன்ஸ் பேண்ட்டு, 4 செமி ஃபார்மல் டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் ட்ராக் பேண்ட்டு இல்லை ஷார்ட்ஸு, ட்ராக் பேண்ட்ஸ் ஒரு 4, அந்த ஷார்ட்ஸ் ஒரு 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கை டிஷர்ட் ஒரு 10, அது இல்லாமல் நீங்கள் வந்து இன்னர்வியர் ஒரு 10 செட் எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக வந்து சாமான். முக்கியமாக வந்து துணிக்கு அடுத்தது சோறு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் துணி. ஆனால் நம்ம வந்து துணியை முடிச்சுட்டோம், இப்போ சோத்துக்கு வரோம். சோறு பார்த்தீங்கன்னா மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா குக்கருங்க. இப்போ வந்து விசிலில் மறந்துடாதீங்க, வாஷரையும் மறந்துடாதீங்க. சின்னதாக இந்த மாதிரி 2 லிட்டர் குக்கர் ஒன்று வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் ஒரு 5 லிட்டர் குக்கரும் ஒன்று வாங்கிக்கோங்க. நான் வந்து அந்த ஸ்பேஸுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த குக்கரை காட்டுறேன். இது ஆக்சுவலாக பெரிய குக்கரு, நீங்கள் இவ்வளோ பெருசு வாங்கணும்னு அவசியம் இல்லை. 5 லிட்டர் குக்கர் ஒன்று, 2 லிட்டர் குக்கர் ஒன்று. ஆக்சுவலாக நீங்கள் குக்கர் உள்ளேயே வந்து நிறைய பொருள் போடலாம். அதை உங்களுக்கு காட்டுறேன் நம்ம எப்படி வந்து சாமானை அடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஒன்று, இந்த மாதிரி ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் சும்மா வச்சுக்கோங்க. என்றைக்குனா யூஸ் ஆகலாம், தெரில எனக்கு, உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து அந்த சாதம் வடிகட்டுறது, அது வச்சுக்கோங்க. அது இல்லாமல் காய்கறி கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் டீ போடுறதுக்கோ இல்லை வேறு எதுனா சுடு தண்ணி வைக்கிறதுக்கோ அது. அதுக்கப்புறம் ஒரு தோசை தவாவும் ஒன்று வச்சுட்டோம். நல்லா தெரிகிற மாதிரி வச்சிடுறேன். தோசை தவா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி, ஒரு 2 கத்திங்க, 2-3 கத்தி வச்சுக்கோங்க. 2-3 கத்தி. இதெல்லாம் முக்கியமாக கேரி ஆன் பேக்கில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, செக்இனில் தான் வைக்கணும். அந்த பெரிய பேக்கில் தான், இது உள்ளே தான் வைக்கணும். மாட்டின்னு போகிற பேக்கில் கத்திலாம் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பரு, 2-3 ஸ்பூனு, இதெல்லாம் நீங்கள் அப்படியே இது உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கரண்டி, ஒரு குழம்பு கரண்டி, ஒரு அன்ன குத்தி, அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி, அப்புறம் தாங்ஸு. அதுக்கப்புறம் கடைசியாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம். இதில் நம்ம ஏற்கனவே இன்றைக்கி வேறு சமைச்சு வச்சுருக்கேன். என்ன சமைச்சிருக்கேன்னா தாமரை தண்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் கூட்டு செஞ்சுருக்கேன். எல்லாமே இங்கேயே கிடைக்கும். பைத்தம்பருப்பு போட்டு தாமரை தண்டு கூட்டு செஞ்சுருக்கேன். இதுதான் தாமரை தண்டு, ஃப்ரோசனாக கிடச்சிது தாமரை தண்டு, அதை வாங்கி சமைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டிங்களா? இப்போ அடுத்ததாக பாத்திரம் முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து மளிகை சாமான் என்னென்ன வேணும்னா துவரம்பருப்பு ஒரு பேக்கெட்டு, உளுத்தம்பருப்பு ஒரு பேக்கெட்டு, கடலைப்பருப்பு ஒரு பேக்கெட்டு, அந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் சமைக்க போகிறீங்களோ இந்த மாதிரி மசாலாஸ் கூட நீங்கள் பேசிக்காக நீங்கள் சமைக்க போகிற மசாலாஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். இந்த சாம்பார் மசாலா, ரசம் மசாலா, அதெல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கடுகு, சீரகம் அதெல்லாமும் வாங்கிக்கலாம். அதெல்லாம் பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க. இந்த அஞ்சாரப்பேட்டையில் போட வேண்டிய எல்லா பொருளுமே நீங்கள் வந்து பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க.
நெய் வாங்கிக்கோங்க ஒரு டப்பா. காஞ்ச மிளகா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூக்கடலை, மூங்தால், அதாவது பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் சமைப்பீங்களோ, உங்களுக்கு என்ன சமைக்கணும்னு ஐடியா இருக்கோ அதுக்கு தேவையான பொருட்கள். காய்கறி தவிர காய்கறி எடுத்துகிட்டு வராதீங்க. ஆனால் ஊறுகாய், தொக்கு அதெல்லாம் கூட நிறைய எடுத்துகிட்டு வரலாம். இது எல்லாமே தாண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் நான் நிறைய சமைப்பேன்ப்பா அப்படின்னா ஒரு மிக்சி கூட எடுத்துகிட்டு வரலாம். இந்தியாவில் கேட்டு வாங்கும்போது பார்த்தீங்களா, அமெரிக்கன் அவுட்லெட்டுக்கு போடுற மாதிரி ஒரு ப்ளக்கு கேட்டு வாங்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இந்தியாவில் வாங்கிட்டு அந்த கன்வெர்ட்டர்லாம் வாங்கிட்டு வராதிங்க. கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா வால்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் எதுவும் இருக்காது. கரெக்டான இது வாங்கினா இது இந்த பவருக்கு ஏற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவிலேயே சென்னையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி குக்கர் வேணாம், எலக்ட்ரிக் குக்கர் வேணும்னா எலக்ட்ரிக் குக்கர் கூட வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து இங்கே எலக்ட்ரிக் குக்கரில் தான் சமைப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் குக்கர் வாங்கிட்டு வரதா இருந்தால் கூட வாங்கலாம், இல்லைனா இங்கே கூட வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு விஷயங்க, எந்த எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் இருக்கிற ஃபோன், லேப்டாப் தவிர எந்த எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் வாங்கினாலும் கண்டிப்பாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அமெரிக்கன் அவுட்லெட்டுக்கு போடுற மாதிரி கேட்டு வாங்குங்க. ஸோ இவ்வளோதாங்க சமையல் சாமான் இதெல்லாம். இது ஒரு பேகு, துணி ஒரு பேகு, இன்னும் ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கில் என்ன வைக்கலாம்? ஸ்நாக்ஸ், நிறைய ஸ்நாக்ஸ் வைக்கலாம். இந்தியாவிலேருந்து பர்பி, இந்த மாதிரி மூக்கடலை, கடலப்பருப்பு, அந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது தெரியுமா? ஸ்நாக்ஸ் எவ்வளோ வேணுமோ கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா டெய்லி சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும். மீதிபடி தயிர், பால், மோர் எல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அரிசி வந்து ஆக்சுவலாக ரூல்ஸ் படி எடுத்துகிட்டு வரக்கூடாது. அரிசி இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். கொஞ்சோண்டு வந்து நீங்கள் ரெடிமேடாக இந்த பேக்கெட்டாக சமைச்ச அரிசி மாதிரினா வாங்கிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்களா, மில்லட் கிச்சடி மிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 20 பேக்கெட் 30 பேக்கெட் கூட வாங்கிட்டா இதை டேரெக்டாக தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட வேண்டியது தான். இல்லை குக்கரில் போட்டு விசில் வச்சு சாப்பிட வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா செம மாசுங்க, செம ஈஸி கூட. இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ, இப்போ நான் பிரியாணி செய்வேன்னா பிரியாணி மசாலா அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த பேக்கில் வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் துணிக்கு ஒரு பேகு, இந்த சாமான்லாம் ஒரு பேகு. ஸோ இதுதான் நம்ம 3வது செக்இன் பேக்கு. ஸ்நாக்ஸ் எதுவும் நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமாக இல்லை, அதனால் நீங்களே எந்த ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ அந்த ஸ்நாக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து இந்த பேக்கை பற்றி பேசியே ஆகணும். இதுதான் வந்து கேரி ஆன் பேக்கு. கேரி ஆன் பேக் வந்து நீங்கள் எப்பயுமே கையிலேயே வச்சுருப்பீங்க. ஏரோப்ளைன் உள்ளே போன உடனே கூட மேலே அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வச்சுருப்பீங்க. ஸோ கேரி ஆன் பேக் வந்து ஓரளவுக்கு நல்ல சைஸாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கேரி ஆன் பேக்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்னலாம் வைக்கணும்னா டேப்லெட்ஸ். சும்மா நீங்கள் தலைவலி, கழுத்து வலி, உடம்பு வலி இதுக்கெல்லாம் என்னென்ன டேப்லெட்ஸ் வேணுமோ அந்த எல்லா டேப்லெட்ஸும் உங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கோங்க. ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி அந்த எல்லாமே வந்து ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ வாங்கி வச்சுக்கோங்க. யூஸ் ஆகும். எனக்குலாம் யூஸே ஆகலை கடைசி வரைக்கும், ஏதோ ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ தேவையான டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கி பேக் உள்ள வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்கள் டாக்குமெண்ட்ஸ், உங்கள் 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து என்னென்னலாம் சர்டிஃபிகேட் இருக்கோ, நான் இன்டர்ன்ஷிப் பண்ணேன், வேலை செஞ்சேன், காலேஜோட சர்டிஃபிகேட் எல்லாமே உங்கள் பேக்கில் உங்கள் கூடயே இருக்கணும். டேப்லெட்ஸ் இருக்கணும், சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். இதெல்லாமே இல்லாமல் உள்ளே வந்து நீங்கள் ஃபோனு, லேப்டாப்லாம் வச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, உங்ககிட்ட இவ்வளோ நல்லா லேப்டாப் இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்க அந்த லேப்டாப்பை யாருக்குன்னா வீட்டிலேயே கொடுத்துட்டு வந்துட போகிறேன்னா கூட அது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். அமெரிக்காவில் வந்து ரொம்ப சீப்பாக லேப்டாப் வாங்கிக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரே நாளில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்துடும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்ககிட்ட லேப்டாப் இல்லை இருக்கிற லேப்டாப் எனக்கு வேணாம், நான் வேறு லேப்டாப் வாங்க போகிறேன்னா இந்தியாவில் வாங்காதீங்க, இங்கே வந்து வாங்கிக்கோங்க. காசுமே கம்மியாக இருக்கும், செம குவாலிட்டியாகவும் இருக்கும் நீங்கள் வாங்குகிற காசுக்கு. இந்தியாவில் அதே லேப்டாப் வந்து ஒரு 20,000 30,000 வரைக்கும் கூட அதிகமாக இருக்கலாம். அதனால் லேப்டாப்பை அங்கே வாங்காதீங்க. ஃபோன் ஒரு டம்மி ஃபோன் எடுத்துகிட்டு வரதா இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் எடுத்துகிட்டு வரதா இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லை இங்கே வந்து நான் அங்கேயே ஒரு ஃபோன் வாங்க போகிறேன்னா அதையும் வாங்காதீங்க. ஃபோனுமே இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஃபோனுமே இங்கே ரொம்ப காசு கம்மி தான். ஸோ வந்து லேப்டாப்பு, டேப்லெட்டு, டாக்குமெண்ட்ஸு, சின்ன பேட்ரி, எந்த பேட்ரியுமே இந்த பேக்கில் இருக்கக்கூடாது. பேட்ரிஸ் எல்லாம் இந்த பேக்கில் தான் இருக்கணும். ஸோ பேட்ரி, காலியாக ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏர்போர்ட்டில் போகும்போது எங்கன்னா தேவைப்படும்.
இப்போ ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம் இந்த 3 பேக்கில். ஒரு பேக்கும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 23 கிலோ தான் இருக்கணும். 23 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த கேரி ஆன் பேக் வந்து 10 கிலோக்கு இல்லை, ஆக்சுவலாக 7 கிலோ இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப வெயிட் போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு 7 to 10 இல்லை ஒரு 7 கிலோ கூட நீங்கள் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பேக் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கடைசியாக வந்து இந்த பேக்கை பற்றி என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது வந்து நான் வந்து சென்னையில் வந்து லண்டன் போய், லண்டனில் வந்து சிகாகோ போய், சிகாகோவில் வந்து டாலஸ் போகிறேன். இப்போ பேக் என்னது, இந்த செக்கின் பேக்லாம் எல்லா இடத்துலையும் எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வரீங்கன்னா நடுவில் வேற ஒரு நாட்டுக்கு துபாய்க்கோ இல்லை அப்படி இல்லைன்னா லண்டனுக்கோ போகும்போது அங்கெல்லாம் வந்து இந்த பேக் உங்கள் கைக்கே கிடைக்காது, டேரெக்டாக இங்கே வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த பேக் மட்டும்தான் எப்பயுமே இருக்கும். எல்லா செக்கின்லேயும் இந்த பேக்கில் இருக்க லேப்டாப்பு அப்புறம் பேட்டரி பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் ஒரு இதில் வைப்பீங்க, ஒரு கூடை மாதிரி அதில் வச்சு அவங்க செக்இன் முடிச்சிட்டோடனே திருப்பி எடுத்துப்பீங்க. ஆக மொத்தத்தில் இந்த பேக் மட்டும்தான் நீங்கள் ஒரு டிரான்சிட்லேயும் எடுப்பீங்க. இந்த பேக் எப்போ எடுப்பீங்கன்னா, இந்தியாவிலேருந்து நான் துபாய் போயிட்டேன், துபாயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக டாலஸ் வந்துட்டேன், டாலஸ் தான் என் டெஸ்டினேஷன்னா டாலஸில் வந்து இந்த பேக் எடுப்பீங்க, இமிக்ரேஷன் முடியும். இதுவே வந்து நீங்கள் சிகாகோ வந்திருக்கீங்க, அமெரிக்கா உள்ளேயே வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்கள் டெஸ்டினேஷனுக்கு போகாமல் டிரான்சிட்டுக்கு அப்படின்னா, அந்த ஸ்டேட்லேயே இமிக்ரேஷன் நடக்கிறதால அங்கே வந்து உங்களுக்கு இந்த பேக் எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் எடுத்து திருப்பி வந்து மாற்றி விடணும் டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து பேக்கேஜை பற்றியும், செக்இன் பேக்கு, அப்புறம் வந்து கேரி ஆன் பேக்கு எல்லாத்தையும் பற்றியும் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் வாட்டி வரும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமெரிக்காவில் வந்து இது கிடைக்காது அது கிடைக்காதுலாம் நினைக்க தேவையில்ல. எதுவுமே நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன், அமெரிக்காவில் வந்து தான் வாங்குவேன்னா அதுக்கும் ஓகே தான். அமெரிக்காவில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு, சும்மா ஒரு மளிகை சாமான் கடையில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து இந்த லிங்க்கில் போட்டிருக்கேன், இந்த ஃப்ளாஷ் கார்டில் இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள், ஒரு மளிகை சாமான் கடையில் என்னென்னலாம் கிடைக்குதுன்னு தெரியும். அதனால் நீங்கள் பதற தேவையில்ல, இது வேணும் அது வேணும்னு, என்ன முடியுமோ அதை எடுத்துகிட்டு வாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் மீதி எல்லா வீடியோவும் பாருங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு வேறு எதுனா வீடியோ வேணும், எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே கமெண்ட் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் வீடியோ போடல, கண்டிப்பாக சீக்கிரம் போட்டுடுறேன், சாரி. ஒரு வீடியோவாக போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.